ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூஜி சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. இந்த எபிசோடில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸாக இருக்குது. இந்த எபிசோடை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம எபிசோட் 15 பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து லினாய் காட்டுறாங்க. லினாய் வந்து அவளை தனியாக பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் வந்து இப்போது பையனை லவ்வில் விழுந்துட்டேன், அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப சாமிங், அதுக்கப்புறம் டேலண்டடும் போல். ஆனால் எங்கள் 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது லீமிங் தான் ரொம்ப அழகு. அதுவும் இல்லாமல் அவள் பார்க்கவும் வந்து சூப்பராக இருக்காங்க. எனக்கு வந்து 2 பேரையுமே பிடிச்சிருக்கு, லீமிங்கையும் ஜின்னி. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே பேசிகிட்டு இருக்கா. இங்கே தாவோ காட்டுறாங்க. தாவோ வந்து இன்னுமே பயந்துட்டு தான் இருக்கா. நின்று வந்து அப்போ காஃபி எடுத்து வைக்கிறான் அவங்கக்கிட்ட. அப்போ தாவோ வந்துச்சுட்டு, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு திருப்பியும் வந்து ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து சொல்கிறான், சரி நீ பயப்படாத, இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, அதான் உனக்கு இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வருது. நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு தாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறா. சொல்கிறான், எனக்கு தெரியும், அதனால தான் வந்து உன்னோட ஹங்ஸோ ஃப்ரெண்ட்ஸும் அதுவும் இல்லாமல் லீமிங்கையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து இங்கே வந்து வருவாங்க, நீ அவங்க கூட சேர்ந்து விளாடு, கேம்ஸ் விளாடு, அதுக்கப்புறம் கார்ட்ஸ் விளாடு, அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோ. அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. நான் வந்து என்னோடய ஹாப்பினஸில் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். சரி, நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன், அதனால் நான் ட்ரெஸ் மாற்றணும், அவங்கள பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்டோடனே சொல்கிறான், நான் அவங்க கூடயே தான் இருக்கேன். லீமிங் காட்டுறாங்க. லீமிங் டோருக்கு வெளியே வந்து ஒரு நியூட்ரிஷன் கார்டு இருக்குது. என்னென்னு திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தாவோட டீ பார்ட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கார்டு அது. அப்போது நானா வந்து கையில் ஏதோ சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. நானா கேட்குறா, லீமிங் இந்த மாதிரி உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது லீமிங்கும் கதை வந்து பார்க்கும்போது என்னது இது அப்படின்னு கேட்கா. அதுக்கு வந்து நான் அவங்க கூட சேர்ந்து வந்து பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு வந்து நானா கேட்குறா. ஜின்னுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஆனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நான் வந்து அப்போ ஜின்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், இன்னுமே வந்து நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா நானா. ஆனால் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லீமிங்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறா. லீமிங் வந்து இன்விடேஷன் கார்டை கட்டி இந்த மாதிரி தவ வந்து பார்ட்டி கூப்பிட்ருக்கா, நீயும் வரையா அப்படின்னு கேட்கும்போது லீமிங்கும் சரி. நைட் கிளப்பை காட்டுறாங்க. எல்லா பிளேஸ்லேயுமே இன்விடேஷன் இருக்குது. அது ஹான்சூலேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் இருக்குது. அப்போ அவங்க தான் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும்போது லீமிங்கும் நானாக வந்து கூட்டிகிட்டு வரா. அங்கே சொல்கிறா, நான் நினச்சேன் தவோ கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்மளால மறந்துடுவான்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நான் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்க சொல்கிறா, இல்லை தாவோன்னு சொல்லாத மிஸ்ஸின்னு சொல்லு. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னையோட நம்மளோட இது வேற முடிஞ்சிருச்சு, நம்மலாம் ஹான்ஸுக்கு வர திரும்பி போகணும் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோன்னே லீமிங் இவங்களும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறா. அதுக்கு லீமிங் வந்து கிட்ட போயிட்டு கேட்கா, நீங்கள் எல்லாம் ஹன்ஸுக்கு போகிறீங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டான்ஸ் ஹாலில் வந்து இது பெர்ஃபார்ம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே அக்கா சொல்கிறா, ஆமாம் நாங்கள் என்னோட காண்டாக்ட் வந்து முடிஞ்சிட்டு நாங்கள் எல்லாருமே ஹன்ஸுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. லீவிங் நாளைக்கு காலைல வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து தாவோ பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லீமிங்கும் சரி, நம்மனா டாக்ஸியை வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நானாக வந்து வந்துட்டு டாக்ஸிலாம் வேண்டாம், என்கிட்ட தான் கார் இருக்குல்ல அதில் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. எல்லோரும் வந்து சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே டான்ஸ் விட்டு எல்லாமே முடிஞ்சு வெளியே வராங்க. அப்போது ஜின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்து வந்து 3 டான்ஸர்ஸும், இங்கே பாரு ஜின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா, வர வர வந்து லீமிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டா போல், சரி வாங்க எல்லோரும் போவோம், காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் கிளம்பிடுறாங்க. லீமிங் வந்து கிட்ட வரா. நானாவும் கூட தான் இருக்கா. நானா வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி நான் வந்து லீமிங்கை வீட்டில் கொண்டு போய் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் கிளம்பிட்டாங்க. ஜின் வந்து அவள் பார்ப்பலான்னு நோட் பண்ணுறா. ஆனால் லீமிங் வந்து திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிருந்தா. லீமிங் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்போ திருப்பியும் வந்து அவள் கனவுல ஷாவ்பாய் வரான். ஷாவ்பாய் வந்துட்டு, இந்த மாதிரி என்னை மீட் பண்ணது எனக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே வெளியே வந்து லேனா அந்த க்ரீன் கலர் டீமன் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. எதுக்காண்டி தூங்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி க்ளீமிங்கை வந்து என்ன வாஷ் பண்ணுறதுக்காண்டி வெளியே உட்காந்துருப்பாங்க, அப்படியே தூங்கிடுறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது காலையில் ஆயிடுது. க்ரீன் கலர் டீமன் வந்து எழுந்திரிச்சு லேனை பார்க்குறா. அவன் தூங்கி இருக்கிறத பார்த்தோன்னே லேனை பயமுறுத்துறா. லேன் வந்து எந்திரிச்சிட்டு, உனக்கு அறிவு இல்லையா, காலையில் விடிஞ்சிட்டா, சரி நம்ம வீட்டுக்கு போகலாம்
ஏன்னா இதுக்கப்புறமும் ஷாவுபாய் வந்து பிரச்சனை வராது, நைட் டைமில் தானே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது கிங்கா டீமன், நீ வந்து ஒத்துக்கோ, நீ டயர்ட் ஆயிட்டியா, சும்மா எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், டீமனுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து கண்டிப்பாக தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது கிங் டீமனும், எனக்கும் வந்து தூங்கணும் சரியா, லீமிங் மட்டும் நல்லா தூங்கி அலாரம் வச்சு கரெக்டாக எழுந்துச்சி அவள் வந்து வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லும்போது லேண்ட் சொல்கிறான், அப்படி நீ எதுக்கு என்னையே ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது கிரீன் கலர் டீமன் வந்து, அது நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க கிளம்பும்போது போலீஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக பிடிச்சிருந்தாங்க. இந்த நியூஸ் வந்து யார் சொல்லியிருப்பான்னா, லீமிங் தான் வந்து காலையிலேயே ஃபோன் அடித்து இந்த மாதிரி போலீஸ் வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் பண்ணியிருப்பா. லேண்ட் வந்து தப்பிச்சு ஓடிடுதா. அப்போ வந்து எல்லாரும் சுட பார்க்காங்க. அப்போ ரிங்கா டீமன் வந்து ஹெல்ப் பண்ணுதா, யாருக்குமே ஒர்க் ஆகாத மாதிரி. உடனே அவன் படி வந்து எல்லாரும் துரத்திட்டு போகிறாங்க. இங்கே வந்து லினா வந்து லீமுக்கு கூப்பிடுறதுக்காண்டி வந்திருப்பா காரில். லீமும் கிளம்பி வந்து அவங்க போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஏறுதா. அவள் இதுக்காக தான் அப்போ போலீஸ் வந்து கூப்பிட்டுருப்பா போல. ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க. சுற்றியுமே காடு. இவங்க வண்டி மட்டும்தான் வந்து அந்த ரோட்டில் போயிட்டுருக்கு. இங்கே ஜின்னும் ஷுன்னும் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜா காலத்தில் இந்த டீ தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது லேன் வந்து ஓடி வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் இருக்குது, நான் வந்து தொலைச்சிட்டேன், லீமிங் எங்கே போனான்னு தெரியல, என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே துரத்துனாங்க. அப்போ வந்து நான் வந்து ஓடிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து எங்கேயோ வந்து லீமிங் போயிட்டாங்க. நான் திருப்பி வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது அவங்கள காணும் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ஷுன்னும், நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க, லீமிங் வந்து என் தங்கச்சி கூட தான் இருக்கா. அவள் நீ காலையே என்கிட்ட சொன்னா, லீமிங்கை கூப்பிட்டுட்டு அதுவும் இல்லாமல் அங்கே நைட் கிளப்பில் வேலை பார்க்குறவங்க சிங்கர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி தாவோ பேலஸ்க்கு வந்து ஏதோ பார்ட்டியா அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட. இன்னைக்கு வந்து அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்டவுடனே ஜின்னும் லேனும் வந்து கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. உடனே சுன்னு கேட்குறான், இந்த மாதிரி எங்கே போகிறீங்க அப்படின்னு. அது இங்கே தாவோ வில்லாக்கு வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ எல்லாரும் தாவோ பார்த்து, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, உன் ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்குது, நாங்கள் வந்து இன்னைக்கு ஹன்ஸுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கே லீமிங் வந்து சுற்றி இருக்க இடத்த எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறா. அதான் கொத்தின்னு கேட்குறா உள்ளே போயிட்டு, இந்த மாதிரி இன் வந்து உன்னை எப்படி பார்த்துக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, இன் வந்து என்னை நல்லாவே பார்த்துக்கிறான், எனக்கு வந்து போர் அடிக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறா. தாவ் வந்து படிச்சின் பார்க்க. அப்போ வந்து நானாவும் லீமியும் நின்றுட்டு இருக்கும்போது தாவ வந்து சொல்கிறா, எப்படி இருக்க நானா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா லிமிங்கிட்ட. அப்போ வந்து அவங்க எல்லாரும் வந்து தாவ கூட்டி நம்ம கேம் விளையாட போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. லீமிங்கும் இன்னும் மட்டும்தான் இருக்காங்க. இன்ட்ட வந்து லீமிங் கேட்குறா, அந்த மாதிரி எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கேருந்து எல்லாரும் லீமிங் நீயும் வா ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இருட்டிடுது வில்லால. நைட் ஆச்சு, இன்னுமே விளாண்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் விளாடுறாங்க. உடனே லீமிங்கிட்ட பற்றி கேட்குறாங்க, லீமிங் நீலாம் விளாட மாட்டே அப்படின்னு கேட்கும்போது லீமிங் சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து விளாட தெரியாது, நீங்கள் விளாடுங்க நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து கூட இருக்க பொண்ணு, தாவோ இன் வந்து குக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது தாவோ சொல்கிறா, நல்லாவே குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு எல்லாரும், நான் வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரி பணக்கார பசங்களாம் குக் பண்ணுவாங்கட்டு, தாவோ நீ வந்து ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லீமிங் வந்து வெளியே போய் ஜன்னலில் பார்த்துட்ருக்கா. அப்போ இன் வந்து எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கான். அப்போ லீமிங் வந்து இன்னை பார்த்து, இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கே, எதுக்கு வந்து ஹில்ஸ் கிட்ட இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே சில சமயம் காற்றும் அடிக்கும், நல்லாயிருக்கும் அது அப்படின்னு சொல்கிறான். லீமிங் வந்து இந்த மாதிரி நீங்கள் விளாண்டுட்டுருங்க, நான் போய் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. லீமிங் உள்ளே போயிட்டு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது இன் சொல்கிறான், இல்லை டின்னர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இல்லாமல் இன் சொல்கிறான், தாவ வந்து இங்கே ஒன்றும் செட்டில் ஆகலை, அதுவும் இல்லாமல் அவன் நைட்லாம் வந்து தூங்க ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லீமிங் சொல்கிறா, ஓ அப்படியா, நான் வந்து இந்த வீடை பார்த்தேன், இங்கே ஃபுல்லுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்க, என்னைய வந்து இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே வந்து எல்லோரும் விளாண்டுட்டு இருக்காங்க, அதை காட்டுறாங்க. இங்கே வந்து நானா கேட்குறா, இந்த மாதிரி லின் வந்து யாரை லவ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் தெரியுமே, லீமிங் தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தாவோ சொல்கிறா, இல்லை அவள் வந்து ஷாவு பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து லவ் பண்ணலாம், கல்யாணத்துலேருந்து கூட ஓடின்ட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து நானா சொல்கிறா, இந்த மாதிரி முட்டாள் மாதிரி பேசாதீங்க, ஜின் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் வந்து எனக்கு தெரியும்
மிஸ்டர் ஜென் அண்ட் மிஸ்டர் லீனா. நல்ல மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அக்கா ஒருத்தி, எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும். நீங்களாம் விளாண்டுட்டுருங்க. நான் வந்து என் ஹேண்ட்ஸை போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்போ இன்னொருத்தையும் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே சுன் வந்து லீனா வந்து தாவோட்ட கேட்குறா. இந்த மாதிரி கரெக்டாக தெரியுமா ஷாவுபை தான் உன் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து தாவோ சொல்றா, இல்லை எனக்கு சரியா தெரியாது. ஆனால் வந்து அவள் சிவபாயை பற்றி தேடிட்டு இருக்கா மட்டும் தெரியும். லீவிங் வந்து ரொம்ப அழகும் அதுவும் இல்லாமல் கை காட்டுறதும் கூட. அதனால கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நானா சொல்கிறா, கண்டிப்பா லிமிக்கு வந்து ஒரு ட்ரூ லவ் கிடைக்கணும்னு வந்து நானும் ஆசைப்பட்றேன். ரெஸ்ட் ரூம் போன 2 பேருமே இன்னும் வரல. உடனே எல்லாரும் வந்து என்ன இவங்கள ஆளே காணும் அப்படி என்ன வந்து ரொம்ப கெட்டதாக ஹீட் பண்ணிட்டாங்க. நான் வந்து போய் பாட்டு வரேன்னு சொல்லிட்டு தாவ வந்து போறா. ஆனாவும் அந்த இன்னொரு பொண்ணு தான் இருக்காங்க. அப்போ அந்த இன்னொரு பொண்ணு சொல்றா, இங்க ஃபுல்லுமே வேல்யூபிளான ஐட்டம்ஸ் வந்து நெறைய இருக்கு. நம்ம ரொம்ப சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேனா கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. எங்க வீட்டுக்கு வெளியே ஃபுல்லுமே வவ்வால் வர்ற மாரி காட்டுறாங்க. இங்க வந்து தாவ வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா. இந்த மாரி அவங்க பேர்லாம் சொல்லி எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்ட்டு. அப்போ அந்த 2 பேரையும் கொன்னு வந்து அந்த வவ்வால் வந்து தூக்கி வந்து தொங்க விட்டுருக்கு. அத வந்து பார்த்தோனே தாவ வந்து பயந்துருதா. தாவ கத்துற சவுண்ட கேட்டு வந்து அங்க வந்து இன்னும் லீவியும் நடந்து போயிட்டுருப்பாங்க வெளிய எங்கேயோ. உடனே லின் வந்து சொல்றான், இந்த மாரி நான் தாவோவ பார்க்க போணும். அவ என்னன்னு தெரியல பயப்படுறா ரொம்ப. நீங்க வந்து இப்படி கீழ நடந்து போனீங்கன்னா பேம்பு ஃபாரஸ்ட் வரும். நீங்க சொன்ன இடம் வந்து அங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றான் இன்னு. லீமி வந்து எங்கேயோ போயிட்டுருக்கா போல. உடனே அவளும் சரி தாவ வந்து ஒழுங்கா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிவிடுதா. இங்க வந்து லினாவும் அந்த இன்னொரு பொண்ணு தாவோ அவங்க 2 பேரும் 3 பேரும் வந்து பார்க்குறாங்க வெளிய வந்து. கரெக்ட்டா தாவோ அட்டாக் பண்ணும்போது இன் வந்து தாவோ வந்து கூட்டிட்டு போயிருதான் காப்பாத்திருது. ஆனா அந்த 2 பேரையுமே வந்து அந்த பேட் வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்போ இன்னொரு பொண்ணையும் சாகடிச்சிடுது. லினா வந்து கீழ உட்காந்து தள்ளி விட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து ஜின் வந்து மீதி இருக்க வவ்வால வந்து அவளுக்கையும் அழிச்சிடுதான். ஜின்னோட அண்ணனும் வந்து அங்க தான் இருப்பான் போல. அத பார்த்தோனே ஜின் கேட்குறான், இந்த மாரி லீமிங் எங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ குயினா? குயின் வந்து கிங்க பார்க்க வந்து போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஜின் வந்து, நான் வந்து அங்க போறேன் அப்படின்னு கிளம்பும்போது, அந்த கெட்ட வௌவாலான என்னோட அண்ணன் சொல்றான், நீ வந்து இந்த 3 பொண்ணுங்களையும் காப்பாத்த போறியா? இல்ல வந்து நீ அந்த குயின வந்து பார்க்க போறியா? அப்படின்னு வந்து கேட்குறா. அதுவும் இல்லாம எங்க கிளானுக்கு வந்து கிங் இல்லாம இந்த கிளானே வந்து ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. இப்ப வந்து எங்க கிங் வந்து வேக்கப் ஆக போறாங்க. அந்த சீல் வந்து உடைய போகுது. இது வந்து ரொம்ப ரேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் கடிக்க போறான். அப்போ வந்து அந்த 2 பேரும் வந்து காப்பாத்தி கீழ இறக்கி விட்டுறான். பின்னாடி தான் அந்த கெட்ட வௌவால் வந்து அட்டாக் பண்ண பாக்குது. உடனே லினா வந்து சவுண்ட் கொடுக்கவும் ஜின் வந்து போயிட்டு அது கூட போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு சிக்னல் மாதிரி போகுது. அதை பார்த்தோன்னே என்னோட அண்ணன் சொல்றான், எங்களோட குயின் வந்து கிங்கு பக்கம் போயிட்டாங்க. குயின் சொல்றது வந்து லீமிங்க தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. அப்போ வந்து லேன் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுதான். லேன் சொல்றான், ஜின் நீ வந்து போ என்னன்னு பாரு. நான் வந்து இந்த வவ்வாலை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். லீமிங் காட்டுறாங்க. லீமிங் வந்து ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா. கனவுல வந்து அவன் ஆல்ரெடி வந்திருப்பான் போன நைட்டு. அப்போ வந்து அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி நீ வந்து அவங்க வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு பேம்பு ஃபாரஸ்ட் இருக்கும். அது கீழே வா. அப்போ வந்து ஒரு வீடு இருக்கும். அவன் வந்து எப்படி வரணும்னு சொல்லிட்டு வழியும் சொல்லியிருப்பான் லீமிங்கிட்ட. லீமிங் வந்து டோரை திறந்துட்டு உள்ள போறா. அங்கதான் வந்து ஷாவுபாயோட பெயிண்டிங் இருக்கு. லீவிங் பிட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ தான் ஷாவுபாயா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஷாவுபாய் சொல்றான், லீமிங் நீயா? நீ வந்து என்ன உன்னை திருப்பி பார்க்க முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து லீமிங் சொல்றா, நீ எதுக்கு பெயிண்டிங்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஷாவுபாய் சொல்றான், இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜின் தான் அப்படின்னு சொல்றான். உன்னோட மெமரிஸ்லேருந்து அவன் எல்லாமே என்னை அழிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் என்னை பெயிண்டிங்குள்ளே வந்து அவன் சீல் வச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லீமிங் சொல்றா, என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லு, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஷாபா வந்து சொல்றான், எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னு தெரில. உனக்கு வந்து என்னோட மெமரிஸ்லாம் வேணா காட்டுறேன். நீ கை எப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். அவளும் வந்து கையை தொடுறா. அப்போ வந்து கொஞ்சம் மெமரிஸ் வந்து அவள் கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கு. தனி தொடி அவ வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது ட்ரெஸ் வந்து உள்ளே போயிடுது. உடனே அதை வந்து ஷாவுபாய் தான் எடுத்து கொண்டு வந்து அவள் கையில் கொடுக்குறான். வந்து தண்ணி எடுக்க வந்திருப்பான் அந்த குளத்துக்கு. அப்போவும் வந்து அங்கே ஷாவுபாய் படிச்சுட்டு இருப்பான். அதை வந்து பார்த்துட்டு ஷாவுபாய் கேட்பான், நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தடவை வீட்டுக்கு வரைக்கும் போயிடுவா. வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரி நான் நிறைய ஃபுட் பண்ணேன் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து
அந்த ஷாவுபாய் கையில வந்து குடுப்பான். இங்க நடக்கிற எல்லாத்தையுமே லிட்டில் ஸ்டோனான ஜின்னு வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். லிட்டில் ஸ்டோன் வந்து கோவப்பட்டு அவன் கரெக்ட்டா சாப்பிடும்போது அந்த தட்ட வந்து கீழ தள்ளி விட்டுருவான். அவன் எடுக்க போகும்போது, அவன் வந்து லிட்டில் ஸ்டோனான ஜின் வந்து ஷாவுபாய போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள லவ் பாண்டும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். கடைசில வந்து ஒரு போர்ல ஷாவுபாய் வந்து இறக்குற மாரி காட்டியிருப்பாங்க. லீமிங் வந்து பார்த்துட்டு ஓடி போறா. ஓடி போயிட்டு ஷாவுபாய் லீமிங் வந்து அவளோட பவர குடுத்து வந்து ஷாவுபாய வந்து எந்திரிக்க வைக்கிற மாரியும், அப்படியே கடைசில வந்து காட்டி அப்படியே முடிச்சிருவாங்க. லீமிங் வந்து அழுதுட்டே கேட்கா, "இப்ப நான் வந்து என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறா. லீமிங் வந்து ஷாவுபாய் பெயிண்டிங் ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்திக்கு வந்து பவர் குடுத்து, அவளோட கொஞ்சோண்டு சோலையும் எடுத்து வந்து அவ கொஞ்சம் குடுப்பா. அப்ப வந்து அந்த பெயிண்டிங் வந்து எரிய ஆரம்பிச்சிருது. ஃபைனலி வந்து ஷாவுபாய் வந்து வெளிய வந்துட்டா. வெளிய வந்துட்டு லிமிங் கிட்ட போறா. லிமிங் வந்து பின்னாடி விலகி விலகி போறா. பாய் சொல்றான், "உன்னைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லிட்டு லிமிங் வந்து கெட்டி பிடிச்சுக்கிறான். இங்க வந்து ஜின்ன காட்டுறாங்க. ஜின் வந்து பாவம் அழுதுட்டு வந்து ஒரு மலை மேல வந்து நின்னுட்டு இருக்கான். லேன் வந்துட்டு, "நான் வந்து காப்பாத்திட்டேன் அவ்வளோ பேரையும். இந்த சிங்கர்ஸ் எல்லாமே வந்து காருக்குள்ள தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம கிரீன் கலர் டீமன் வந்து பத்திரமா கூட்டு போக வந்து சொல்லியிருக்கேன். சரி, லீமிங் வந்து எங்க?" அப்படின்னு கேட்கும்போது ஜின் வந்து சொல்றான், "இந்த மாதிரி சீல் வந்து பிரேக் ஆயிட்டு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து லேன், "நீ இதெல்லாம் வந்து நடக்காது, நீ பொய் சொல்லாத" அப்படின்னு சொல்றான். ஜின் வந்து அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே லேன் வந்து ஷாக் ஆயிடுறான். அங்க வந்து பார்த்தாலே அங்க வந்து அந்த வீடு தெரியுது. அந்த வீட தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஜின் சொல்றான். அதுக்கு லேன் வந்து கோவப்பட்டு அவன் சட்டைய பிடிச்சுட்டு, "எங்க போணும்? என்ன சாப்பிட போறியா? இல்ல தூங்க போறியா? நான் வந்து இப்ப ரிக்ரெட் பண்றேன். லீவிங் வந்து எதுக்கு கொல்லாம விட்டேன்ட்டு" அப்படின்னு வந்து லேன் சொல்றான். அதுக்கு வந்து ஜின் சொல்றான், "ஷாவுபாய் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிட்டான்." அதுக்கு லேன் கேட்குறான், "ஓ! அப்போ இது எல்லாமே உன்னோட பிளானா? ஷாவுபாய் ரிலீஸ் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஜின் சொல்றான், "நம்ம வந்து ஷாவுபாய வந்து இப்போ கொன்னே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லேன் சொல்றா, "நீ அழகா வந்து லீமிங்க கொன்றுக்கலாம். அப்படின்னா இவ்வளோ நடந்திருக்காது. இங்க பாரு ஜின், சரியான செல்ஃபிஷ் இது சுயநலத்துக்காண்டி தானே பண்ணியிருக்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் போய் உன்னைய நம்பிக்க கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு லேன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே லீமிங்கும் ஷாவுபாயும் வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் டேபிளில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ லீமிங் வந்து கேட்குறா, "சரி, நீ வந்து சாக போனலா? நான் கூட உன்னைய காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கும்போது ஷாவுபாய் சொல்கிறான், "நம்ம 2 பேரும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ரொம்ப 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அதை பிடிக்காத ஜின் வந்து அப்போஸ் பண்ணான். நான் வந்து உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணணும்காண்டி நான் ஆர்மிக்கெலாம் போனேன். ஆனா வந்து ஜின் வந்து என்னை உயிரோட வந்து உன்கிட்ட திரும்பக்கூடாதுன்னு நினைச்சான். அதனால அவன் என்னைய கொல்ல பார்க்கும்போது நீ அப்பந்தான் வந்து வந்த. நீ வந்து என்னை காப்பாத்துறதுக்காண்டி உன்னோட நைட் பேர்ல வந்து நீ எனக்கு பாதியா கொடுத்த. அதான் என் தலையெழுத்தே மாறிடுச்சு. நைட் பேர்ல் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்னால வௌவால்னா வந்து என்னை தாக்குச்சு. அப்புறம் நீ கொடுத்த நைட் பேர்லோட எனர்ஜி எல்லாமே என்னோட பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்டர் ஆயிட்டேன். நான் வந்து வேம்பயர் கிளானோட லீடர் ஆயிட்டேன். பிடிக்காத ஜின் வந்து என்னைய பெயிண்டிங் ஃபுல்லாக சீல் பண்ணிட்டான். நான் ஆனால் வந்து உன் கூட ஒரு நார்மலான ஒரு லைஃப் தான் வாழணும்னு நினச்சேன். ஆனால் என்னைய வந்து ஜின் ஆர்மிக்கு அனுப்பி என்னை கொல்ல சொல்லி இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் எதுக்குன்னு தெரில. அதுவும் இல்லாமல் உன்னைய வந்து யாருக்கும் பிடிக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் யாருக்குமே உன்னையும் பிடிக்கக்கூடாது. வந்து உன்னைய பிடிச்சிருக்கனால தான் அவன் வந்து இது எல்லாமே பண்ணான். நீ வந்து அவனோட தம்பியா பார்த்துக்கிட்ட. ஆனா அவன் வந்து என்னைக்குமே உன்னைய அக்கா வந்து நினைச்சதே கிடையாது. அதுவும் இல்லாம அவன் வந்து உன்னைய ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான். வந்து திருப்பி வந்து லிமிங் கைய பிடிக்கிறான். அப்போ வந்து கொஞ்சம் பாசம் வந்து காட்டுறான் அவளுக்கு. ஷாபாய் சொல்ற மெமரிஸ் எல்லாருமே வந்து பாதி பாதி கட் பண்ணி சொல்லுவான். அவன் வந்து அவன் நல்லவன் ப்ரூஃப் பண்ற மாதிரி தான் வந்து சொல்லுவான் லீமிங் கிட்ட. லீமிங் வந்து அதையும் நம்பி வந்து சீலை வந்து பிரேக் பண்ணிடுவா. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எபிசோடில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸாக இருக்குது. இந்த எபிசோடை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷாவுபாய் இப்போ வெளியே வந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்து வர எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, பாய் குட்டீஸ். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.